ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், செபிப்போம், செபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2025 ஆண்டிலேயும் 8 மாதங்களை முடிக்க செய்து இந்த 9வது மாதத்திற்குள்ளாய் எங்களை பிரவேசித்து முதலாவது ஓய்வு நாளை அனுசரிக்க தேவன் நீர் பாராட்டின கிருபைகளை இரக்கங்களை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், சிந்திக்க இருக்கிற வார்த்தைகள், துதியின் வேலையிலே தேவன் நீர் எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. ஆராதனைக்கு இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளை தேவன் நீர் தடைகளை முறித்து போட்டு ஏற்ற வேளையிலே எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய ஐக்கிய பந்திலே நாங்கள் இணைய இருக்கிறோம். உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இணைந்து உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த தேவன் நீர் எங்களுக்கு கிருபை வரங்களை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் என்று மன்றாடுகிறோம். மீதியான நேரத்தை உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுதி நின்று பாடல் புத்தகத்திலே 5வது பாடலை நாம் பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும். பாடல் எண் 5வது பாடலை நாம் அனைவரும் எழுதி நின்று நாம் பாடுவோம். No.
தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேதவசனம் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை சபையார் அனைவரும் பொதுவான பாவ அறிக்கை செபத்தை நாம் அனைவரும் பயபக்தியோடு சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு செய்த பற்பல வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்துவிட கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான 9வது மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, அதிசயமாய் அற்புதமாய் நடத்தின உம்மை நாங்கள் துதிக்கவும் உமக்கு நாங்கள் கனத்தை மகிமை செலுத்தவும் தேவன் நீர் பாராட்டின அனைத்து கிருபைகளை இரக்கங்களை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேசத்திற்காய் செபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் செபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் மக்களுக்கு நன்மையான செய்திகளை செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட தேவன் நீர் ஆளுகிற தலைவர்களுக்கு தொடர்ந்து தேவன் நீர் ஞானத்தை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். தேசத்திற்கு தேசம் காணப்படுகிற விரோதங்கள் பகைகள் எல்லாவற்றையும் தேவன் நீர் நீக்கி போட்டு சமாதான உடன்படிக்கையின் கர்த்தர் தேவன் நீர் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை ஏற்படுத்தி தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த உலகத்திலே எங்களுக்காக மரித்து உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு வைத்து சென்றேன் என்று சொன்ன தேவன் பிள்ளைய வாழ்க்கையிலே அந்த சமாதானத்தை பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க தேவன் நீர் ஒவ்வொரு ஆளுகிற தலைவர்களுக்கும் நல்ல ஆலோசனைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காய் செபிக்கிறோம்.
தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற 10,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, குறிப்பாக எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே தந்தை பேராயருக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் விட்டு சென்ற காட்சி தரிசனங்களை எங்களுடைய ஊழியத்திலே நாங்கள் ஏற்றுக்கொண்டு வைராக்கியத்தோடு ஊழியத்தை செய்து நிறைவேற்ற தேவன் நீர் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். ஊழியத்திலே உம்முடைய கிருபையின் கரம், உம்முடைய வழிநடத்தலின் கரம் பிள்ளைடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும். ஆண்டவரே, ஊழியத்திற்காக பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் கூட இருங்க சுவாமி. வட மாநிலங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கிற அனைத்து ஐஎம்எம் ஊழியங்களுக்காக செபிக்கிறோம். ஐஎம்எம் ஊழியங்களை தேவன் நீர் வர்த்திக்க செய்து ஐஎம்எம் தேவைகளை சந்தித்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, இந்திய சுவிசேஷ திருச்சபையோடு இணைந்து செயல்படுகிற மற்றும் அனைத்து ஆண்டவரே ஸ்தாபனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கிரேஸ் லேர்னிங் சென்டருக்காக செபிக்கிறோம். அதிலே படித்து கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக உதவி துறைக்காய் தேவன் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. உம்முடைய கிருபையின் கரம் பிள்ளைடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும் அப்பா. இப்போதும் ஆண்டவரே, எங்களுடைய ஆலயத்திற்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆலயத்தை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக, உப்பாக, ஒளியாக வைத்திருக்கிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த ஆலயத்தை பார்த்து எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீரோடு, பாரத்தோடு, ஏக்கத்தோடு உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறார்களோ, பிள்ளைகளுடைய பாரங்களை, குமுறல்களை அறிந்த தேவன் நீர் மறு உத்தரவு அருளி செய்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பிள்ளைடைய வாழ்வை ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பிள்ளைகளுடைய வேண்டுதல்களுக்கு தேவன் நீர் தள்ளாமல் பதில் தருவேன் என்று சொன்ன தேவன் பிள்ளைகளுடைய வேண்டுதல்களுக்கு பதில் தந்து பிள்ளைடைய வாழ்வை நிறைவுபடுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, குறிப்பாக எங்களுடைய திருச்சபைக்காய் செபிக்கிறோம். திருச்சபையின் அனைத்து ஐக்கியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், ஓய்வு நாள் பாடசாலை, கொயர் ஊழியங்கள், ஆண்டவரே அனைத்து ஐக்கியங்களிலும் ஆண்டவருடைய வழிநடத்தலின் கரம் கூட இருக்கட்டும். வாலிபர் ஐக்கியத்தையும் தேவநீர் ஆசீர்வதிங்க சுவாமி. உம்முடைய மாறாத கிருபையின் கரம் ஒவ்வொரு ஐக்கியங்களிலும் காணப்படட்டும். விசுவாச பிள்ளைகள் இன்னும் உற்சாகத்தோடு ஐக்கியங்களிலே கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்த கிருபை தாங்க சுவாமி. கடந்த வாரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் அனுசரித்த அறுப்பின் பண்டிகையை தேவன் நீ சிறப்பாய் நடத்தி தந்தீர். அதை என்னையுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய உற்சாகமான காணிகைகளை நிமித்தமாய் உம்முடைய ஊழிய காரியங்களை நாங்கள் மேற்கொள்ளவும் தேவன் நீர் ஆண்டவரே கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அதற்காக சிறப்பாக நன்கொடை கொடுத்த அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை தேவநீர் ஆசீர்வதிங்க சுவாமி. ஸ்டால்களை அமைத்த அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எந்த நோக்கத்தோடு பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தின் காரியங்களை மேற்கொண்டிருக்கிறார்களோ அந்த நோக்கத்தின் காரியங்களை பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் தந்து பிள்ளைடைய வாழ்வை தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் கூட இருக்கட்டும் அப்பா. ஏலத்திற்காக ஆண்டவரே, குறிப்பாக ஆசீர்வாத தட்டை முழுமையாய் பொறுப்பெடுத்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். எந்த நோக்கத்தோடு பிள்ளைகள் அதை ஆண்டவரே பொறுப்பெடுத்தார்களோ அந்த நோக்கத்தின் காரியங்களை பிள்ளைடைய வாழ்விலே நிறைவாய் தந்து பிள்ளைகளை தேவன் நீர் ஆசீர்வதிங்க. நன்கொடையினாலே கொடுத்த 3 குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தின் பிள்ளைகளையும் தேவநீர் ஆசீர்வதிங்கப்பா. அது மட்டுமல்லாமல் ஆண்டவரே, திருச்சபையில் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏலத்திற்காக பொருட்களை வைத்து ஏலத்திலே பெற்றுக்கொண்ட அனைத்து பிள்ளைகளையும் தேவநீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இதன் மூலமாய் உம்முடைய ராஜ்ய கட்டுமான பணியிலே நாங்கள் இன்னும் வேரூன்றி காணப்பட, ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவாய் சந்திக்கப்பட தேவன் நீர் தொடர்ந்து கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். திருச்சபையிலே அநேக ஆத்துமாக்களை தேவநீர் தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். திருச்சபையில் உள்ள வயதான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் உன்னை நரை வயது மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் அவனமாய் தேவநீர் தாங்கி ஏந்தி வருகிறீர். அதை என்னையுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக பலவீனமாய் காணப்படுகிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனங்களை நீக்கி போடுகிற கர்த்தர், நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தருகிற கர்த்தர் பிள்ளைடைய வாழ்க்கையிலே நல்ல சுகத்தை தந்து பலத்தை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி.
தூர இடத்திலே பணிபுரிகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தூர தேசத்திலே காணப்படுகிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைடைய பணிகளை ஆசீர்வதிங்கப்பா. துரிதமாய் பிள்ளைகளுக்கு தேவன் நீர் ஒரு இடமாறுதலை தந்து நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க. குடும்பத்தின் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளையும் தேவநீர் ஆசீர்வதிங்க சுவாமி. உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழி நடத்தலின் கரம் பிள்ளைடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும் ஆண்டவரே. இப்போதும் சுவாமி, குறிப்பாக திருச்சபையிலே படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவநீர் நல்ல ஞானத்தை, பரலோக வரத்தை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த மாத இறுதியிலே பிள்ளைகள் ஆண்டவரே சந்திக்க இருக்கிற குறிப்பாக காலாண்டு தேர்வுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல முறையிலே சந்தித்து நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொண்டு உமை துதிக்க ஸ்தோத்தரிக்க கிருபை தாங்க. மேற்படிப்புக்காக பிரயாசப்படுகிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் விரும்பின இடங்களிலே, துறைகளிலே மேற்படிப்பை ஆண்டவரே தொடர்ந்து மேற்கொள்ள தேவன் நீர் கிருபை வரங்களை தந்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்துங்கப்பா. அதற்காக பிரயாசம் படுகிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். துரிதமாய் தேவன் நீர் அதிகாரிகளுடைய கண்களிலே தயவு கிடைக்க செய்து பிள்ளைடைய வாழ்வை தேவன் நீர் மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. குறிப்பாக கடந்த நாளிலும் பலவீனமாய் காணப்பட்ட சிறு குழந்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளையை தேவன் நீர் பலப்படுத்துங்கப்பா. ஏற்பட்டிருக்கிற பலவீனத்திலிருந்து தேவநீர் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தேவநீர் தொடர்ந்து தந்து பிள்ளையுடைய வாழ்வை தேவநீர் மேன்மைப்படுத்துங்கப்பா. துரிதமாய் நாங்கள் சாட்சியை கேட்டு உமை துதிக்க ஸ்தோத்தரிக்க கிருபை தாங்க சுவாமி. இப்போதும் அப்பா, சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குழந்தைகளின் மூலமாய் எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த கர்த்தர் பிள்ளைகளை தேவநீர் தொடர்ந்து ஆசீர்வதித்து பிள்ளைய வாழ்வை தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளையும் தேவநீர் ஆசீர்வதிங்க. பணி செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பணிகளிலே நல்ல உயர்வுகளை, மேன்மைகளை தந்து வழி நடத்துங்க. பணிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவநீர் நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்து பிள்ளை வாழ்வை தேவநீர் ஆசீர்வதிங்க சுவாமி. வாகனம் ஓட்டுகிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைடைய போக்கிலும் வரத்திலும் உம்முடைய கிருபையின் சமூகம் வழி நடத்துதல் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து காணப்படட்டும் அப்பா. இப்போதும் சுவாமி, உம்முடைய மாறாத பிரசன்னம், உம்முடைய மாறாத வழி நடத்துதல் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் காணப்படட்டும். குடும்ப வாழ்க்கையிலே சமாதானமின்றி காணப்படுகிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு தேவன் நீர் வைத்து சென்ற சமாதானத்தை இப்பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க கிருபை தாங்க. குழந்தை செல்வத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நீர் துரிதமாய் குழந்தை செல்வத்தை தேவன் நீர் தந்து பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பிரசவத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் குறித்த நாளிலே பிள்ளைகளுக்கு சுக பிரசவத்தை கட்டளையிட்டு பிள்ளைய வாழ்வை தேவன் நீர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் சுவாமி, உம்முடைய சமூகத்திலே தேவையோடு வந்த பிள்ளைகள் உண்டு, பாரத்தோடு வந்த பிள்ளைகள் உண்டு. தேவன் நீர் பிள்ளைகளுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். தேவன் நீர் பிள்ளையுடைய தேவைகளை, வாஞ்சைகளை, விருப்பங்களை சந்தித்து ஆண்டவரே, இந்த ஆராதனை நினைவிலே பிள்ளைகள் நிறைவாய் சந்தோஷமாய் கடந்து செல்ல தேவன் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை, தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியிலே அழைத்து கொண்டு வாங்க. மீதியான நேரத்தை உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். உட்காருவோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ரூத்தின் சரித்திரம் 4ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 13 முடிய. ரூத் 4ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 13 முடிய உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி ரூத் 4ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 13 வரை. போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான். அவனை நோக்கி ஓய் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டான். இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான்.
அவன் வந்து உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேரை அழைத்து, இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்களும் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமெலேக்கு என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்கப் போகிறாள். ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்து மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கி கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன். நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டு கொள்ள மனதிருந்தால் மீட்டுக்கொள்ளும். அதை மீட்டு கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான். அதற்கு அவன், நான் அதை மீட்டுக்கொள்கிறேன் என்றான். அப்பொழுது போவாஸ், நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பெயரை நிலைநிற்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாக மோவாபிய ஸ்திரீயான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டு கொள்ள மாட்டேன். நான் அதை மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக்கொள்ளும். நான் அதை மீட்டு கொள்ள மாட்டேன் என்றான். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கி கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சையை கழட்டி போட்டான். அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமேலேக்கு இருந்த எல்லாவற்றையும் கிலியோனுக்கு மக்லோனுக்கும் இந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கி கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்றுப்போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பெயரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்ரீயான ரூத்தை மனைவியாக கொண்டேன். அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான். உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலையும் லேயாளையும் போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவனாயிருந்து பெத்லஹேமிலே புகழ்பெற்றவனாய் இருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்கிறது போல சந்தானத்திலே உன் வீட்டு தமார் யூதாவுக்கு பெற்ற பேரரசின் வீட்டைப் போல ஆகக்கடவது என்றார். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 1 வேதப்பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளே உமக்கு மகிமை உண்டாவது. நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 144 சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 144 சங்கீதம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் பிடிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மனுஷனை நீ கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீ எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் என்னை விலக்கி ரட்சியும். கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன். தம்புருவினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உமை கீர்த்தனம் பண்ணுவேன்.
மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பழுகும். நாம் சேர்ந்து வாசிப்போம். இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் நிச்சயமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாத்தில் பிறந்தார். ஒன்று பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுத்தில் எழுந்தளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசிலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுவானிலே ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலேமோனுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 25 முடிய. பிலேமோன் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 25 முடிய உள்ள வேத பகுதியை இரண்டாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் பிலேமோனுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்து கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன். நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மை தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பார பண்ணும். நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதியிருக்கிறேன். மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகப்படுவேன் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஓரிடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோடே கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்பிராவும் என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வேத பகுதிகளை நாம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. வருகிற நாட்களிலே பிறந்த நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளின் பெயர்களை நான் அறிவிக்கிறேன். இன்றைய நாளிலே மிஸ் தபிதா சாண்ட்ரா தபிதா அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். அதே இன்றைய தினத்திலே திரு பிரின்ஸ் மோசஸ் கார்டவெல் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். நாளைய தினம் 8ஆம் தேதி தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 13ஆம் தேதி திருமதி ஆர் மெர்லின் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். அதே 13ஆம் தேதி திருமதி சீலி அவர்களின் மகள் திருமதி
பிரிசில்லா அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் முன்பாக ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஜெபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மன மகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காயும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாட்களை அனுசரிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஒரு புதிய ஆண்டுக்குள் அழைத்து செல்கிறீர். புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தந்து முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களினாலே பிள்ளைகளை தேவன் நீர் முடிசூட்டி பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த ஆண்டிலே தேவன் நீர் கொடுத்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க தேவன் நீர் கிருபைகளை தாங்க. எங்களை அழைத்த கர்த்தர், எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், எங்களுடைய வாழ்வை பெருக்கத்தின் நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் முடிசூட்டுகிற கர்த்தர் தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் பெருக்கத்தின் நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை நிறைவாய் தந்து தேவன் நீர் தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் ஊழியம் செய்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த தேவன் தொடர்ந்து பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்கும் தேவன் நீர் தொடர்ந்து தந்து பிள்ளையுடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒருமித்து கூடவும் நாமத்தினார் மதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் கந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. கந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நாம் அனைவரும் சில நிமிடங்கள் நாம் எழுதி நின்று ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதிக்கு பாத்திரராகிய தேவன் நம்மோடு இடைப்படும்படியாய் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். சில நிமிடங்கள் நாமத்திலே ஆண்டவர் அசைவாடுகிறார், நம்மை வழி நடத்துகிறார். வேதம் சொல்லுகிறதல்லவா, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்படவில்லை என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்தும்படியாய், வாழ்வை ஆண்டவர் நிறைவேற்றும்படியாய் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே போதுமானவராய் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் அதிசயமாய் அற்புதமாய் நடத்துகிற கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதை எண்ணி நாம் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதிக்கு பாத்திரராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் போதுமானவராயிருந்து நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கும்படியாய், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும்படியாய் நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆண்டவரே, நீரே என் தஞ்சம் அப்பா, நீரே என் கோட்டை, நீரே எனக்கு பலத்த துருகம் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் பார்ப்போம்.
சங்கீதக்காரன் சொல்கிறான் அல்லவா, அவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய அதிசயங்களை, நன்மைகளை செய்த தேவனை நாம் துதிக்கும்படியாய், நாம் ஸ்தோத்தரிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அதை எண்ணி ஆண்டவரை நாம் துதிப்போமா? ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாய், ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளைகளாய், வாழ்நாள் முழுவதும் அவரை நேசிக்கிற பிள்ளைகளாய், நம்முடைய வாழ்வை ஆண்டவர் அழைத்த தேவன், நம்மை முன்குறித்த தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை பெருக செய்ய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். நம்மத்திலே ஆண்டவர் உளவாடி கொண்டிருக்கிறார். எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன், வாசம் செய்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்மத்திலே ஆண்டவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நம்மோடு இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? நம்மத்திலே உலாவுகிற கர்த்தர், தம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை ஆண்டவர் அருட்செய்கிற கர்த்தர், நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஒருவேளை பாரத்தோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்திலே அன்னாளை போல இறக்கி வைத்து விடுவோமா? ஆண்டவர் நிறைவாய் நம்மை அனுப்புவார். நம்மை சந்தோஷத்தோடு ஆண்டவர் நம்மை அனுப்புவார். ஏனென்றால் அவருடைய சமூகத்தை நாடி தேடுகிற யாக்கோபு என்னும் சந்ததியை போல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வழி நடத்துகிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, நீரே என் தஞ்சம் என்று சொல்லி பக்தன் பாடினானவா, அந்த பாடலை நாம் ஒருமித்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. இன்னொரு முறை, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவரே தஞ்சமாயிருந்து
தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்து நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவன். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை எப்போதும் நிறைவாய் தந்து அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைய செய்கிற தேவன். அவைகள் ஒருபோதும் வெட்கப்படாதபடிக்கு தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற தேவன். ஆகவேதான் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சர்வ வல்லவராய் ஆண்டவர் காணப்படுகிறார். உதவி செய்கிறவராய் ஆண்டவர் காணப்படுகிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி தம்முடைய பிள்ளைகளுடைய தாகத்தை எல்லாம் ஆண்டவர் தீர்த்து தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார். ஏனென்றால் அவர் எப்போதும் உள்ள தேவனாய், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை எப்போதும் கருசனை உள்ள தேவனாய், தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவான நன்மைகளை, நிறைவான ஆசீர்வாதங்களை தந்து மேன்மைப்படுத்துகிற ஒரு தேவனாய் ஆண்டவர் காணப்படுகிறார். பக்தன் பாடினான் அல்லவா, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். ஆண்டவரை துதிக்கும்படியா. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை 8 மாதங்களை முடிக்க செய்து 9வது மாதத்திலே முதலாவது ஓய்வு நாளை காண செய்த கிருபை. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும், நமக்கு ஆண்டவர் பாராட்டின நன்மைகள், எவ்வளவோ நன்மைகள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அநேக நேரங்களிலே அந்த நன்மைகளை நாம் சிந்தியாமல் நாம் பெற்றுக்கொண்ட சில வேதனையான காரியங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, அதையெல்லாம் ஒரு புறம் வைத்துவிட்டு ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைகளை, நன்மைகளை எண்ணி ஆண்டவரை நாம் துதிப்போமா? பக்தன் பாடினான் அல்லவா, கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் கரம் தட்டி பாடிடுவேன் என்று சொல்லி பக்தன் சொன்னான். அந்த பாடலை நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எஸ் லார்ட். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? நம் கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்லோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்லோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? நம் கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்து நீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. இன்னொரு முறையப்பா. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்து நீங்க.
எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். நாம் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். நாம் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, 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 யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். நான் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்த நன்மைகள் ஏராளம். நம்மை அதிசயமாய் நடத்தினார். நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் அதிசயமாய் நடத்தினார். நம்முடைய பணிகளை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். ஆண்டவர் நமக்கு நல்ல உயர்வுகளை தந்து நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நமக்கு உதவி செய்தார். எபினேசராயிருந்தார், இம்மானுவேலராயிருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்போதெல்லாம் நாம் வேதனைப்பட்டு நாம் பாரத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் நம் அருகாமையிலே வந்து, மகனே மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம் அருகாமையிலே வந்து கேட்டார். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்தினார். எங்கேயோ பிறந்து வளர்ந்த நம்மை ஆண்டவர் உயர்த்தி தம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் அமர செய்கிறார். ராஜாக்களோடு நம்மை அமர செய்கிற கர்த்தர், நமக்கு மேன்மையை தந்து நம்மை ஆண்டவர் உயர்த்துகிற கர்த்தர். அதை எண்ணி ஆண்டவரை துதிப்போமா? ஒன்றுமில்லாத நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் ஏற்படுத்தினார். எவனமாய் ஆண்டவர் சீஷருடைய வாழ்வை ஆண்டவர் உயர்த்தினாரோ அனைத்து வரங்களையும் தந்து ஊழிய காரியங்களை ஆண்டவர் சீஷர்களுக்கு கொடுத்து சீஷருடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். சீஷருடைய ஊழியங்களை தம்மோடு உள்ள ஊழியமாக கருதி சீஷர்களுடைய வாழ்க்கையில அனைத்து காரியங்களையும் செய்யக்கூடிய திறனை தந்து மேன்மைப்படுத்தினாரே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நமக்கு ஒரு தேவாலயத்தை தந்து ஆண்டவரை துதிக்கும்படியாய், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கியத்தை எண்ணி ஆண்டவரை நாம் துதிப்போமா? ஒருவேளை சில நேரங்களிலே நமக்கு ஒன்றும் இல்லாதவர்களை போல இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறாரே, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிரகிக்க முடியா அதிசயம் செய்கிற கர்த்தர் அவர் சர்வஞானியே. ஆண்டவருக்கு ஆராதனை. என் இயலாமையில் ஆண்டவர் சொன்னாரே, பக்தன் பாடினானே, ஆண்டவர் செயல்படுவீர். ஒன்றுமில்லாத நேரத்துல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிற கர்த்தர். ஆண்டவருடைய கரம் நம்மை விட்டு விலகாமல் காணப்படும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நோக்கி கேட்போமா? ஆண்டவரே, சில நேரங்களிலே என்னுடைய வாழ்க்கை ஒன்றும் முடியாத சூழ்நிலையிலே இருக்கிறேன் அப்பா. உம்முடைய கரம் என்னை விட்டு விலகாமல் இந்த மாதம் முழுவதும் என்னை நிறைவாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும்.
என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழசீரீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். நம்முடைய வாழ்க்கையிலே கிரகிக்க முடியாத காரியங்களை செய்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை மேன்மைப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்வை ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர் சுவாமி. நீர் கொடுக்கிற உம்முடைய வார்த்தையினாலே என்னை நிரப்புங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்கிற கர்த்தர், வாக்கு மாறாத உண்மையினாதராய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அனைத்து அனுக்கிரகங்களையும் செய்து தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. ஐயா, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. ஐயா, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி உம்முடைய வார்த்தைக்கு நேராய் நாங்கள் கடந்து செல்கிறோம். பேசுகிற அடியனை மறைத்து தேவன் நீர் வெளிப்படுங்க சுவாமி. அடியனை முற்றிலும் தாழ்த்துகிறேன், உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உம்முடைய வார்த்தையினாலே நிரப்பி பிள்ளைகள் அனைவருக்கும் ஏற்ற மன்னாவை தந்து ஆண்டவரே, நாங்கள் ஒருமித்து உம்முடைய ஐக்கிய பந்தியில் இணைந்து உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்த கிருபை தாங்க. அடியனை முற்றிலும் தாழ்த்துகிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அப்படி நின்றவனமாக பேராய ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே பேராயர் ஜெபக்குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். இப்பொழுதும் முதல் ஜெபக்குறிப்பு, நம் தந்தை பேராயர் த மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் எம் எஸ்ரா சர்க்குணா அவர்கள் விட்டு சென்ற ஈசிஐ நூற்றாண்டு தரிசனமான 1,00,000 திருஜபைகள் என்கிற இலக்கை அடைய செமினரிகள் மற்றும் வேதாகம பள்ளிகள் மூலம் எடுக்கப்படும் எல்லா முயற்சிகளையும் தேவன் வாய்க்க பண்ண ஜெபிப்போம். நமது பிரதம பேராயர் த மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் ஸ்டீஃபன் இ டேனியல் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவரது குடும்பத்திற்காக இந்த மாதம் முழுவதும் அவர் செய்யவிருக்கும் ஊழியங்களில் பரிசுத்த ஆவியானவரது பலனும் பாதுகாப்பும் காணப்பட ஜெபிப்போம். இம்மாத தலைமையகத்துறையிலிருந்து நடைபெறும் எல்லா ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம் தலைமையகத்திலிருந்து இயங்கி வரும் ஈசிஐ வடபிராந்திய சொத்து மேலாண்மை கமிட்டிக்காக நாம் ஜெபிப்போம். கன்வீனர் ரெவரண்ட் எட்வின் ஜான் வெஸ்லி மற்றும் 3 அங்கத்தினர்கள் சட்ட அதிகாரிகளுக்காக
வட இந்தியாவில் நம் திருச்சபை சொத்துக்களை சீர்படுத்தும் இவர்களது முயற்சிகளுக்காக ஜெபிப்போம். 22 வாகிரி திருச்சபைகளுக்காக நாம் ஜெபிப்போம். ECIக்கு தொடர்புடைய 13 வெளிநாட்டு திருச்சபைகளுக்காக, ECC மூலம் நிறுவப்பட்ட 176 திருச்சபைகள், 8180 இல்ல திருச்சபைகள், 950 வெளி ஊழிய இடங்களுக்காக, IMM மூலம் நடைபெறும் 302 திருச்சபைகள், 1300 இல்ல திருச்சபைகள் மற்றும் 981 வெளி ஊழிய இடங்களுக்காக ஜெபிப்போம். கன்னியாகுமரியில் இயங்கும் ECI இறையியல் பள்ளிக்காக இயக்குனர் அருள் திரு ஹென்றி தாவீது மற்றும் 2 ஆசிரியர்கள், 15 மாணவர்களுக்காக நூலகத்திற்கு தேவைப்படும் அதிக அளவு புத்தகங்கள் கிடைக்க ஜெபிப்போம். இந்த ஜெப குறிப்புகளை நாம் மனதில் வைத்து ஜெபிப்போம். மற்றும் நம்முடைய திருச்சபைக்காக இந்த நேரத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் தந்த திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சுவோம். கடந்த வாரத்தில் நடந்த சேர்ப்பின் பண்டிகை நல்ல முறையில் முடிந்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். திருச்சபைக்கு தேவைகளை கர்த்தர் நிறைவேற்றணும். அந்த பெயர் பலகை மாட்டப்படணும். அதற்காக நாம் ஜெபிப்போம். இன்னும் திருச்சபை போதகருக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். மற்றும் திருச்சபைக்கு வந்திருக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். வர தடைப்பட்ட பிள்ளைகள் என்ன காரணத்தினால் அவர்கள் வர தடைப்பட்டார்களோ கர்த்தர் அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க, வியாதிகளை நீக்கி போட ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபையை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இருந்தவனமாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 300வது பாடலை நாம் பாடுவோம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. பாடலை நாம் அனைவரும் இருந்தவனமாக நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். பாடல் எண் 300. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஆத்துமாவை தேற்றும் நேசர் என்னை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. ஆத்துமாவை தேற்றும் நேசர் என்னை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதை நடத்துகிறார். மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதை நடத்துகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினோம், மாபெரும் தீங்குக்கும் அஞ்சேன். மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினோம், மாபெரும் தீங்குக்கும் அஞ்சேன். கர்த்தர் என்னோடென்றும் இருப்பதாலே அவர் போலும் தடியும் என்னை தேற்றிடுமே. கர்த்தர் என்னோடென்றும் இருப்பதாலே அவர் கோலும் தடியும் என்னை தேற்றிடுமே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே,
பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. சத்துருக்கள் முன்பில் எனக்காகவே பந்தியொன்று ஆயத்தம் செய்தார். சத்துருக்கள் முன்பில் எனக்காகவே பந்தியொன்று ஆயத்தம் செய்தார். என்னை தாம் என்னையால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பியே வழி செய்தார். என்னை தாம் என்னையால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பியே வழியச் செய்தார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஜீவனில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். ஜீவனில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே போதுமானவராயிருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதம் ஆண்டவர் உரைக்கிற சத்தியத்தின் வார்த்தை, வாக்குத்தத்தத்தின் வார்த்தை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும், அல்லது ஆண்டவருடைய அனுக்கிரகம் நமக்கு ஆண்டவர் தருகிறார். தம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தம்முடைய அனுக்கிரகத்தை தந்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை அழைத்த கர்த்தர், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை என்ன பண்ணுகிறார்? பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் அனுக்கிரகத்தை செய்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இறங்குகிறார். எல்லா நிலைகளிலும் எப்போதெல்லாம் நாம் உதவியற்று நம்முடைய வாழ்க்கை பலனற்று எப்போதெல்லாம் சோர்ந்து போகிறோமோ அப்போதெல்லாம் அந்த நிலையிலே இன்னைக்கு நிறைய நேரங்களிலே நாம் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலை ஆண்டவர் உணர்ந்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டாரே, அதுதான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கொடுக்கிற அனுக்கிரகம், பாராட்டுகிற அனுக்கிரகம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதை செய்கிறார். நாம் அதற்கு ஆதாரமாய் நாம் பார்க்கும் பொழுது வேதத்திலே நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் பிலேமோனுக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார். 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவேன் என்று நம்பி இருக்கிறபடியால் நான் இருக்கும்படி ஓரிடத்தை எனக்காக ஆயத்த பண்ணும். ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அனுக்கிரகப்படுவேன் என்று நம்பி இருக்கிறபடியால், அனுக்கிரகம் பண்ணப்படுவேன் என்று நம்பி இருக்கிறபடியால். ஆண்டவருடைய அனுக்கிரகம் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவரை நம்பும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இதே நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார். 1 கொரிந்தியர்களை நாம் வாசிக்கும் பொழுது 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று என்ன பண்ணப்படுகிறதாம்? ஆண்டவர் கொடுக்கப்படுகிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று
அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவருடைய அனுக்கிரகம் அவனுடைய புரோஜனத்திற்கென்று ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறவராயிருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய புரோஜனத்தை அறிந்து உணர்ந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பாராட்டுகிறவராய் காணப்படுகிறார். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் யாருக்கெல்லாம் எவ்வகையாய் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 31:11. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அதை ஏற்றுக்கொண்டான். இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குறித்து சொல்லுகிறார் என்றால், யாக்கோபும் ஏசாவும் சந்திக்கும் பொழுது அங்கு அவருடைய வாழ்க்கையிலே கொடுக்கிற காணிக்கை என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறது. இங்கு நாம் பார்க்கும் பொழுது முதலாவது காரியம், ஆண்டவருடைய அனுக்கிரகம் என்பது உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எந்த காரியத்திற்காக நாம் வேண்டி நிற்கிறோமோ, அவருடைய சமூகத்திலே நாம் மன்றாடி கொண்டிருக்கிறோமோ, அவருடைய சமூகத்தை நாடி தேடுகிற யாக்கோபு என்னும் சந்ததியை போல காணப்படுகிறோமோ, ஆண்டவர் முதலாவது அனுக்கிரகம் பாராட்டுகிற கர்த்தர். எதிலே அனுக்கிரகம் பாராட்டுகிறார் என்றால், நாம் வேண்டியதெல்லாம் ஆண்டவர் தந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பாராட்டுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரோத்தோவின் கையில் வர பற்றி கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எதை கொடுக்கிறார் என்றால், திருப்தியை தருகிறார், நிறைவை தருகிறார், போதும் என்கிற மனநிலையை ஆண்டவர் என்ன பண்றார்? ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய மனிதருடைய வாழ்க்கையில் என்ன இல்ல, உண்மைதானே? இதை வாங்கிட்டோம்னா போதும்னு நினைப்போம். இல்லை, அது போதாது. குறிப்பா ஒரு மொபைல் ஒன்று வாங்குவோம், அது கொஞ்ச நாள் பயன்பாட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதாவே செயலிழந்து போயிடும். அதுக்கப்புறம் அதோடைய செயல் என்ன பண்ணாது? ஒழுங்கா இயங்காது, முடிஞ்சது. திருப்பி என்ன பண்ணுவோம்? அதனால தான் அந்த காலத்தில் மொபைல் எப்படி வந்துச்சு? கொஞ்ச நாள் இன்னும் வரல. ஹல்லேலூயா. யோசிக்கிறோமா? கண்டுபிடிச்சது எப்படி கண்டுபிடிச்சாங்க? வச்சு பயன்படுத்தணுன்ற அளவுக்கு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் ஆண்டவர் இங்க என்ன சொல்றார்? தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வேண்டியதெல்லாம் ஆண்டவர் தரும் பொழுது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதை சேர்த்து தரார் தெரியுங்களா? திருப்தியை சேர்த்து தருகிறார். அதனால்தான் படிக்கும்போது படிச்சிருப்போம், எக்கனாமிக்ஸ்ல ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட். போதுன்ற மனநிலை இருக்காது, இன்னும் வேணும், இன்னும் வேணும். ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது ஆண்டவருடைய அனுக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்ததே ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வேண்டியதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளுகிறார். எல்லா காரியத்தையும் நம்ம எப்படி கேட்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். நம்முடைய மன விருப்பத்தில் ஆண்டவரிடத்தில் கேட்கறது எப்படி கேட்கிறோம்? தாழ்மையா, பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று ஒருமித்து ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறோமா? ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவர் சொல்கிறார், நீ வேண்டியதெல்லாம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்து தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்திலே கொடுத்தார்கள். சீஷர்கள் என்ன பண்ணினார்கள்?
பந்தியை என்ன பண்ணினார்கள், ஏற்படுத்தினார்கள், கொடுத்தார்கள். அதுல ரொம்ப முக்கியமான காரியம் என்ன, மீதி எத்தனை கூட எடுத்தாங்க, எத்தனை சீஷர்கள் ஆண்டவருக்கு எடுத்துட்டு போங்க. ஏன்னா ஆண்டவர் தெளிவா சொன்னார்ல, இது எப்படி ஆண்டவரே ஆகும், சீஷர்கள் ஒரு நம்பிக்கையை ஆண்டவரிடத்துல என்ன பண்ணல, கேட்கலங்க. ஆண்டவரிடத்துல வேண்டுதல் செய்யல. உங்களுக்கு வேண்டியதை நான் தருவேன்னு சொன்னாரு. எப்படி அப்பா, இங்க இவ்வளோ பேர் புருஷர்கள் மாத்திரம் 5000 பேரு, எப்படி இது நடக்கும், 5 அப்பம் 2 மீன். யோசிக்கிறோமா? ஆண்டவர் நிறைவை ஏற்படுத்தினார், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவை ஏற்படுத்தினார். சீஷர்களுக்கு ஆண்டவர் வேண்டியதெல்லாவற்றையும் நிறைவாய் தந்தார், நிறைவாய் தந்தார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, அன்னாளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வேண்டியதை என்ன பண்ணினார், தந்தார். எப்படி தந்தார்? ஆண்டவருடைய சமூகத்திலே வந்தாள், கண்ணீரோடு ஜெபித்தாள். ஆண்டவருடைய ஜெபத்தை தள்ளாமல் அன்னாளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணினார், ஒரு ஆண் பிள்ளையை தந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்தார். ரொம்ப முக்கியங்க. ஆண்டவர் அன்னாளுடைய ஜெபத்தை, அன்னாளுடைய வேண்டுதலை கேட்காமல் ஆண்டவர் என்ன பண்ணல, தள்ளி விடல. அன்னாள் ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபித்து மீண்டும் வீட்டுக்கு போகும்போது அவருடைய முகம் எப்படி இருந்ததுங்க, நிறைவாய் காணப்பட்டது, சந்தோஷமாய் காணப்பட்டது. முதலாவது ஆண்டவருடைய அனுக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்ததே. ஆனால் ஆண்டவர் முதலாவது தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற காரியம், நீங்கள் வேண்டியதை ஆண்டவர் என்ன பண்ணுவார், தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறவராய் இருக்கிறார். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய அனுக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமே, ஆனால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எவனமாய் காணப்படும் என்றால், ரூத் எழுதின சரித்திரம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வேத பகுதியாய் நாம் வாசிக்க கேட்ட ரூத் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவன் அவளுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த பொழுது அவன் கற்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். இரண்டாவதாக பிள்ளையுடைய வாழ்க்கையிலே எதை தருகிறது என்றால், தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அனுக்கிரகம் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குகிறதாய் காணப்படுகிறது. அதை தான் நாம் பார்க்கும் பொழுது 2 ராஜாக்களிலே 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நீ என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றார். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் என்ன பண்ணினார், ஏற்றி கொண்டார். தேவ பக்தி உள்ள சந்ததி. அங்கு என்ன பண்ணுகிறார்கள், ஞானஸ்தானம் கொடுத்துட்டு ஒரு பக்தியை ஏற்படுத்தி விட்டு, ஆண்டவரோடு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி விட்டு, அவருடைய திருப்பணி என்ன பண்ணுகிறது, தீர்க்கதரிசியின் திருப்பணி நிறைவு பெறுகிறது. ஞானஸ்தானம் எடுப்பதற்கு ஏதாவது தடை இருக்கிறதா? இல்லை, இல்லை. தேவ பக்தி உள்ள சந்ததியை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், இரண்டாவது ஆண்டவருடைய அனுக்கிரகத்தின் மூலமாய் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, வாசியுங்கள் 1 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 1 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியருக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினபடியால் அவர்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டார்கள். மூன்றாவதாக ஆண்டவருடைய அனுக்கிரகம் என்ன நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது என்றால், கர்த்தரை துதித்து ஆராதிக்க முடிகிறது. கர்த்தரை துதித்து ஆராதிக்க முடிகிறது. இன்னைக்கு அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய அனுக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தே, ஆனால் நாம் எப்படிப்பட்ட நிலையில இருப்போன்றது என்ன பண்ணல, ஆண்டவர் நமக்கு உணர்த்தல. அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆண்டவரை துதிக்கும் போது முதலாவது சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவருடைய ஆலயத்தில் நீங்களும் நானும் வந்துட்டோம். ஆண்டவர் எனக்கும் ஒரு விதமான பாரத்தை வச்சிருக்கிறார், எனக்கும் ஒரு விதமான வேதனையை வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு விதமான வேதனையை வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவரை துதிக்கும் பொழுது முதலாவது நம்முடைய பாரத்தை என்ன பண்ணிடுங்க, இறக்கி வச்சிருங்க. அதை இறக்கி வைத்தாதான் ஆண்டவரை மன நிறைவோடு என்ன பண்ண முடியும், துதிக்க முடியுங்க. நம்ம மன நினைவோடு துதிக்க முடியும். ஆகவேதான் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார்.
ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆகவே தான் மூன்றாவது சொல்கிறார், கர்த்தரை துதித்து ஆராதிக்க முடியும். ஆண்டவருடைய அனுக்கிரகம் இருந்தால் எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் சரி, சிறைச்சாலையா இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் எங்க இருந்தாங்க? இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தோம்னா நம்ம துதிப்போமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போட்டு பாருங்க. நம்முடைய அனுபவம், நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன ஆண்டவரிடத்துல கேட்போம் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறோமா? ஆனா என்ன பண்ணினார்கள்? ரொம்ப முக்கியமான ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு பணி நடக்குதுங்க, ஒரு ஊழியம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, அவர்களுக்காக சபையார் என்ன பண்றாங்களாம்? ஊக்கமா என்ன பண்ணினாங்க? அதுதான் ரொம்ப முக்கியம். சபையார் ஊழியருக்காக ஊக்கமாக ஜெபம் பண்றாங்க. அந்த ஜெபத்தின் பிரதிபலன் தான் ஆண்டவருடைய அனுக்கிரகம் அவர்களுக்கு என்ன பண்ணுகிறது? காண்பிக்கப்படுகிறது. அந்த இடத்துல என்ன பண்ணினார்கள்? ஆண்டவரை துதித்தார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை துதித்து ஆராதிக்க ஆண்டவருடைய அனுக்கிரகம் வேண்டும். எப்படி இருக்கிறோம் என்பதில்ல. வேதனையோடு இருக்கலாம், போராட்டத்தோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், உபத்திரவத்தோடு இருக்கலாம். ஆண்டவரே, சூரச்செடியில இருந்துட்டு நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு இருக்கலாம். போதுமாப்பா? யோசிக்கிறோமா? ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நம்மை அழைத்த கர்த்தர். இந்த ஆண்டு நம் அனைவரையும் ஆண்டவர் அழைத்தார். நம் அனைவருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். நம் அனைவருடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் பெருக்கத்தின் நன்மையை தருகிறார். அது எவனமா என்றால் ஆண்டவருடைய அனுக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பொழுது பவுலும் சீலாவும் போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவரை துதித்தார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை துதித்து என்ன பண்ண முடியும்? ஆராதிக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய அனுக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்ததே ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். வாசியுங்கள் 69ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 69:13. ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே, உமது மிகுந்த அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி நான் என்ன பண்ணுகிறேன்? விண்ணப்பம் செய்கிறேன். தேவைப்படுன்ற நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் செபிக்கிறோம்லவா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு தயவை காண்பீங்கப்பா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு உதவியை செய்யுங்க ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீர் என்னோடு கூட இருங்க சுவாமி என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம் அல்லவா. ஏனென்றால் அவர் எப்படி இருக்கிறார்? எபினேசராய் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுகிறார்? உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய அனுக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்தை ஏற்படுத்தும், ஜெப வாழ்வை ஏற்படுத்தும். ஆண்டவருடைய அனுக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தால் நாம் ஜெபிக்க முடியுங்க, தைரியமாய் ஜெபிக்க முடியும். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ண முடியல? ஜெபிக்க முடியல. போராட்டத்தின் மிகுதி, பாடுகளின் மிகுதி, வேதனைகளின் மிகுதி நம்மை அழுத்துகிறது. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, ஜெபிக்க முடியும். ஏன் தானியேலுக்கு போராட்டம் இல்லையா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையிலே போராட்டம் இல்லையா? தானியேலுடைய வாழ்க்கையை பார்த்தோம் அல்லவா. ராஜாவை தான் சேவிக்கணும், ராஜாவை தவிர்த்தல பண்ணக்கூடாது, யாரையும் சேவிக்க கூடாது. ஒரு ஆர்டரே ஒன்று போட்டாச்சு. ஆனாலும் தான் முன்பு செய்து வந்தபடியே மிகவும் என்ன பண்ணினான்? 3 வேளை ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினான். அந்த ஜெப வாழ்க்கை அவருடைய வாழ்விலே எதை கொண்டு வந்தது? தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சேனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் எப்படி இருந்துச்சுங்க? ஜெயமாய் இருந்தது. ஆண்டவருடைய அனுக்கிரகம் எந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிறதோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்துல ஜெபிக்க முடியும், வைராக்கியமாய் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நான்காவதாக ஆண்டவர் அதை தான் உணர்த்துகிறார். கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய அனுக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையிலே எதை கொண்டு வருகிறது என்றால் 2 கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம்.
6:2 வாசிங்கள். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அடுத்தபடியாக என்ன சொல்லுகிறார் என்றால், 5வதாக தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அனுக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையில எதை கொண்டு வருகிறது என்றால், கடைசியாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள செய்கிறது. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள செய்கிறது. இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஆண்டவர் அதை தான் சகையுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்தார். எப்படி செய்தார்? அநேகர் இருந்தார்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்க மரத்தடியிலே. ஆனால் ஆண்டவருடைய பார்வை யார் மேலே சென்றது? யோசிக்கிறோமா? மேலே ஏறின காட்டத்தி மரம் ஏறின சகையுடைய வாழ்க்கைக்கு தான் சென்றுச்சு. ஏன்னா அவனுடைய மனத ஆண்டவர் புரிந்தார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறதுலவா, நம்முடைய உள்ளிரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர், ஆவியின் சிந்தை என்ன என்பதை ஆண்டவர் அறிவார். ஆண்டவர் அதை உணர்ந்தார். சகையுவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் சொல்லிட்டு ஆண்டவர் வீட்டிற்கு அழைத்து சென்று போய் என்ன சொன்னார்? இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணினார்? தன்னுடைய வாழ்வை மேன்மைப்படுத்தினார், தன்னுடைய வாழ்வை ஆசீர்வதித்தார். சகையு உணர்ந்தான், பழையவைகளை விட்டுவிட்டான், புதிய சிருஷ்டியாய் மாறினான். எப்படி? நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் நான் வாங்கினது உண்டானால் அதை நாளத்தனையாய் கொடுத்து விடுகிறேன். என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் என்ன பண்ணிடுறேன்? விட்டுட்டு, அப்பா உம்முடைய ரட்சிப்பின் பாதையில நான் நடக்கிறேன், ரட்சிப்பின் பாதையில நான் நடக்கிறேன். ஆண்டவருடைய அனுக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள செய்கிறது, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள செய்கிறது. 5 காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய அனுக்கிரகம் நாம் வேண்டியதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகிற அனுக்கிரகமாய் காணப்படுகிறது. 2வது, ஆண்டவருடைய அனுக்கிரகம் தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குகிறதாய் காணப்படுகிறது. 3வது, ஆண்டவருடைய அனுக்கிரகம் கர்த்தரை துதித்து ஆராதிக்க வைக்கிறது. 4வது, ஆண்டவருடைய அனுக்கிரகம் நம்முடைய வாழ்வை, ஜெப வாழ்க்கை இன்னும் என்ன பண்ணுகிறது? உற்சாகப்படுத்துகிறது. ஜெபம் பண்ண முடியும், இன்னும் உற்சாகப்படுத்துகிறது. கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய அனுக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள செய்கிறது, நிறைவான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள செய்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார். பிலேமோன் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 1:22. மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகிக்கப்படுவேன் என்று நம்பி இருக்கிறபடியினால் நான் இருக்கும்படிக்கு ஓர் இடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும். அனுக்கிரகிக்கப்பட வேண்டும் என்று நம்பி இருக்கபடியால், ஆண்டவருடைய அனுக்கிரகத்தை நாம் நம்பி இருந்தோமே ஆனால், இந்த 5 காரியங்களை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் தந்து, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை அழைத்த கர்த்தர், தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளை பெருக செய்ய ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்து தொடர்ந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். இன்று ஆராதனை முடிந்த பின்பு குறிப்பாக ஓய்வு நாள் பாடசாலை இன்றைய நாளிலே நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சனிக்கிழமை பாடர் குழு பயிற்சி நடைபெறும். குறிப்பாக இன்று மாலை காட்டேஜ் பிரேயர் யார் வீட்டிலையாவது? சரி. ஆகவே இன்று மாலை ஆராதனை சரியாக மாலை 7 மணி முதல் 8 மணி வரை மாலை ஆராதனை நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 10:30 மணிக்கு சரியாக நடைபெறும். ஏலபாக்கிகளை வைத்திருக்கிற பிள்ளைகள், ஏலபாக்கிகளை நீங்கள் வரும் நாட்களிலே கொடுத்து உதவும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக பழைய ஏலபாக்கிகள் வைத்திருக்கிற பிள்ளைகள், நீங்கள் அதை கேட்டு விசாரித்து துரிதமாய் கொடுத்து உதவும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதம் 3வது ஓய்வு நாளிலே குறிப்பாக சாட்சி மற்றும் பாடல் ஆராதனையாக நடைபெறும். 21ஆம் தேதி 3வது ஓய்வு நாளிலே
சக்தி மற்றும் பாடல் ஆராதனையாக நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் அதற்கு ஆயத்தப்படும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல் நடைபெற இருக்கிற குறிப்பாக சங்கிலி ஜெபம் நம்முடைய திருச்சபைக்கான நேரம் இரவு 9:30 மணி முதல் 9:45 மணி வரை நீங்கள் சங்கிலி ஜெபத்திலே ஈடுபடும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதம் வருகிற சனிக்கிழமை 2வது சனிக்கிழமையாக இருக்கிறபடினால உபவாச கூடுகை சரியாக காலை 10:30 மணிக்கு நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அனைவரும் அந்த உபவாச கூடுகையிலே தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக உணவுக்காக பிள்ளைகள் முன் வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக உபவாச ஜெபம் முடிந்த பின்பு ஐக்கிய குறிப்பாக உணவு உண்டு. ஆகவே பிள்ளைகள் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமான ஒரு சில அறிவிப்புகள். வருகிற இந்த செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை நமது தந்தை பேராயர் ஒரு வருடம் ஆகிறதை முன்னிட்டு குறிப்பாக மாலையிலே 5 மணிக்கு ஈசிஐ வில்லிவாக்கம் திருச்சபையிலே வைத்து ஒரு ஜெப கூடுகை நம்முடைய பேராயத்தின் மூலமாக நடத்தப்படுகிறது. ஆகவே பிள்ளைகள் அனைவரும் நீங்கள் அதிலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை குறிப்பாக நமது தந்தை பேராயர் அவருடைய மறைவின் 1வது நினைவு கூட்டம். ஆகவே கூடுகை திருச்சபையிலே வைத்து நடைபெற இருக்கிறது. அனைவரும் நீங்கள் அதிலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஓய்வு நாள் பாடசாலை துறையின் மூலமாக ஒரு அறிவிப்பு. குறிப்பாக பிள்ளைகள் மூலமாக ஈசிஐ மணிப்பூர் பகுதியில் உள்ள ஒரு தேவாலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு சில திருச்சபையின் நிதிகள் மூலமாக கொடுக்கப்பட்டு அந்த பணிகளானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்னும் அதற்கான ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகளோ ஆசிரியர்களோ உங்களால் இயன்ற காணிக்கைகளை நம்முடைய பேராயத்திற்கு ஓய்வு நாள் பாடசாலை துறைக்கு அதை நாம் கொடுத்து உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வாலிபர்கள் கூடுகை. எப்போதும் வாலிபர் துறையின் மூலமாக கூடுகை நடத்துவது உண்டு. இந்த ஆண்டு குறிப்பாக அக்டோபர் மாதம் வாலிபத்துறையின் பொறுப்பாளர்கள் அதிலே கலந்து கொள்ளும்படி கூடுகை வைத்திருக்கிறார்கள். நபர் ஒன்றுக்கு 200 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆகவே வாலிபர்களின் தலைவர்கள் அதிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்கு முன்பதாக அதற்கு பதிவு செய்ய வேண்டும். ஆகவே வாலிபத்துறையின் பொறுப்பாளர்கள் அதிலே நீங்கள் பங்கு பெறுங்கள். உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். அதன் பின்பு அக்டோபர் மாதம் 2வது ஓய்வு நாள் நமது திருச்சபையிலே வாலிபர்கள் ஞாயிறாக அனுசரிக்கப்பட வேண்டும். நம்முடைய பேராயத்தின் மூலமாக அது நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி 2வது ஓய்வு நாள் அன்று வாலிபர்கள் ஞாயிறாக அனுசரித்து அந்த நாளிலே வாலிபர்கள் ஓய்வு நாள் ஆராதனை பொருட்படுத்த. ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதை அனுசரித்து நீங்கள் நடத்தும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஆண்டவர் கடந்த வாரத்திலே சேர்ப்பின் பண்டிகை ஆராதனையை சிறப்பாக ஆண்டவர் நமக்கு நடத்தி தந்தார். அதை எண்ணி ஆண்டவரை நாம் துதிப்போம். அழைப்பை ஏற்று கலந்து கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் குறிப்பாக போதகர் மற்றும் மூப்பர்கள் குழு சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அனைத்து பிள்ளைகளையும் முந்தின நாள் கொஞ்சம் யோசித்தேன். சூழ்நிலையை யோசிக்கும் போது சற்று என்னுடைய மனதை உலுக்கினது. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். ஏனென்றால் நம்ம ஜெபத்தில் ஆண்டவர் என்ன பண்ணல, தள்ளலை. அந்த மழை பெய்யும் போது ஆண்டவர் உணர்த்தின வார்த்தை அதான், தள்ளாமல் பதில் தருவேன்னு சொன்னார். ஆண்டவர் நிச்சயமாக அதை நிறைவேற்றினார். எந்த ஒரு குறையும் இல்லாமல் அந்த பண்டிகையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவர் இயற்கையை நமக்கு சாதகமாக்கி தந்து நிறைவாய் நடத்தினார். குறிப்பாக ஸ்டால்கள் அமைத்த அனைத்து குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும், அது மாத்திரமல்ல ஐக்கியத்தின் பிள்ளைகளுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கினீர்கள். அனைத்து பிள்ளைகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாள் ஊதியத்தை கொடுத்தீர்கள். அதற்கு உங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். உற்சாகமாக 7 பொருட்களை படைத்தீர்கள். அதற்காக உங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஸ்பான்சர் மூலமா குறிப்பாக 4 குடும்பத்தினர் அதற்கு ஒத்துழைப்பை கொடுத்தார்கள். ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் குறிப்பாக ஆசீர்வாத தட்டை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் 3 குடும்பத்தின் பிள்ளைகள் சேர்ப்பின் பண்டிகைக்காக நன்கொடை கொடுத்தார்கள். அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் நம்முடைய ஊழியத்திலே காட்டுங்கள். இன்னும் ஊழியத்தின் காரியங்கள் தேவைகள் ஏராளம் இருக்கிறது. தொடர்ந்து ஜெபித்து வருகிறீர்கள் அனைவரும். இன்னும் தொடர்ந்து ஜெபியுங்கள். நம்முடைய திருச்சபையின் காரியங்களை ஆண்டவர் பொறுப்பெடுத்து நடத்துவார். மனிதனுடைய கரத்தில் அல்ல, ஊழியருடைய கரத்தில் அல்ல. ஆண்டவர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் அதனதன் காரியத்தை ஆண்டவர் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். ஆகவே ஆண்டவர் நேர்த்தியாய் செய்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை என்ன பண்ணுவார்? மேன்மைப்படுத்துவார். ஏனென்றால் ஊழியர் இன்னைக்கு இருப்பாரு, நாளைக்கு போயிடுவாருங்க. நிரந்தரமா உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஆலயத்தை தந்து சந்தோஷமா ஒருமித்து ஆண்டவரை துதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அதற்கு ஒரு நல்ல ஆலயத்தை தந்திருக்கிறார். ஆகவே தொடர்ந்து ஜெபியுங்கள். மற்ற காரியத்தை ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். தடைகளை முறித்து போடுகிறவர் நமக்கு முன்னாக சென்று தடைகளை முறித்து போட ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் வழி நடத்துவாராக. ஆராதனைக்கு இறுதியாக நம் அனைவரும் எழுதி நின்று பாடல் புத்தகத்திலே 462வது பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. இந்த பாடலை நம் அனைவரும் எழுதி நின்று நாம் பாடுவோம். வீரரே குரல் வந்த இளம் நோக்கி, குரல் வரும் அந்த இளம் நோக்கி, உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. ஒருவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சம் என்றே உரைத்தாரே. தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. இயேசுவின் மந்தையில் மக்களின் கூட்டம் வந்தடைகின்றனரே.
இயேசுவின் மந்தையில் மக்களின் கூட்டம் வந்தடைகின்றனரே. வாசல்களும் அடைப்பதுமே, ராக்காலமும் வந்திடுமே. நாம் இந்திய எல்லையெங்கிலும் நாட்டிடுவி திருச்சபையை, நாட்டிடுவி திருச்சபையை. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையை புறப்படு. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையை புறப்படு. நம் அனைவரும் ஜெப சிந்தையோடு ஆண்டவருடைய ஐக்கிய பந்திலே நாம் இணைப்போம். பாடல் புத்தகத்திலே பின்னாக 469வது பக்கத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த பரிசுத்த சாக்கிரமந்தை நம் ஆண்டவர் தாமே ஏற்படுத்தினார். அவருடைய பாடுற்ற சரீரத்துக்கும் அவர் சிந்திய இரத்தத்திற்கும் அடையாளமாகிய அப்பத்திலும் இரசத்திலும் தம்முடைய சீஷர் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு கட்டளையிட்டார். இது அவருடைய விருந்து. அவருடைய சீஷர் கூறியது, உண்மையாக மனமருந்தி தம் பாவங்களை விட்டு விலகினவர்களும் ரட்சிப்புக்கென்று கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறவர்களும் கூடி சேர்ந்து இந்த சின்னங்களை புசித்து குடித்து உங்களுடைய ஆத்துமத்தின் ஆறுதலுக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் விசுவாசத்தால் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் பங்கெடுத்துக் கொள்வீர்களாக. இது நம் ஆண்டவருடைய பாடுகள், மரணம் இவற்றின் ஞாபகார்த்தம் என்று நினைவு கூர்வமாக. அவர் திரும்பி வருவார் என்பதற்கு இது அடையாளம் என்பதையும், நாம் எல்லாரும் நம் ஆண்டவரோடு ஒரே பந்தியில் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதையும் மறவாதிருப்போமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாக மனம் வருந்தி பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமந்தை வாங்கி கொள்ளுங்கள். அதற்காக பணிவாக முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். 470வது பக்கத்தில் இருக்கிற பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு எடுப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதி உள்ள உக்கிரகோமாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அலங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாயும் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடே துக்கப்படுகிறோம். அவை எங்களால் சுமக்கக்கூடாத பாரம். எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்போதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமேன். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்தில் மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச் செய்வேன் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற தம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவை நின்று உங்களை விடுதலையாக்கி நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார். 472வது பக்கத்தில் இருக்கிற ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு எடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரன் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்போதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன்.
சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் பரமதந்தையே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாய் ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போன்றதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நேமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து இந்த அருட்சாதனங்களாகிய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய திரு சரீரத்துக்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அவர்தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் 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 அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் 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 அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூறிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாயிருக்கிறது. பிள்ளைகள் முன்பாக வந்து பங்கு பெறும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். உம்மருள் பெற இயேசுவே நான் பாத்திரன் அல்லேன், என்றாலும் தாசன் பேரிலே கடாட்சம் வையுமே. நீர் பிரவேசிக்க நான் தக்கோ நல்லவே. நீர் என் பாழ் நெஞ்சை ஆசிக்க நிமித்தமில்லையே. ஆனாலும் மாறும் தயவாய் மானேச ரட்சகா, என்றைக்கும் தாங்கும் ஐக்கியமாய் என் பாவனா சகா. நற்கரு
நாவி தேகம் செல்வமும் நான் தத்தம் செய்கிறேன். இயேசுவே அனைத்தையும் அர்ப்பணம் செய்கிறேன். தீராத தாகத்தால் என் உள்ளம் தோய்ந்ததே. ஆஜீவ தண்ணீரால் தேற்றும் நல் மீட்பரே. வீடாய்த்த பூமியில் என் பசியாற்றுமே. நீர் போஷிக்காவிடில் திக்கற்று சாவேனே. நாம் அனைவரும் பாடல் புத்தகத்திலே பின்னாக 475வது பக்கத்தில் இருக்கிற ஜெபத்தை படிவத்தை சேர்ந்து எடுப்போம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உமை துதிக்கிறோம், உமை புகழுகிறோம், உமை வணங்குகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியானவரோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். ஜெபம் செய்வோம். தேவனுடைய அனுக்கிரகத்தை எங்களுக்கு தந்து எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளின் ஆராதனையிலே தேவ நீர் எங்களோடு கூட இருந்தீர், எங்களை வழி நடத்தினீர்.
அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி. வந்த அனைத்து தேவையோடு வந்த பிள்ளைகள் உண்டு, பாரத்தோடு வந்த பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது நிறைவாய் தேவன் நீர் எல்லாவற்றையும் சந்தித்து எல்லாவற்றையும் நிறைவாய் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். வர தடைப்பட அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலே பிள்ளைகளை தேவ நீர் அழைத்து வந்து உம்முடைய வீட்டின் நன்மையினால் தொடர்ந்து பிள்ளைகளை திருப்தியாக்கி மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, இந்த ஆராதனையிலே உம்முடைய ஐக்கிய பந்திலே இணைய தேவன் நீர் பாராட்டின கிருபைகளை நீமே நாங்கள் கெஞ்சி மண்டாடுகிறோம். ஆண்டவரே, இதன் மூலமாய் இன்னும் சிலுவை அண்டை நெருங்கி சேர்வதற்கு எங்களுடைய வாழ்வை நாங்கள் இன்னும் அதிகமாய் பலப்படுத்திக் கொள்ள, ஆவிக்குரிய வாழ்வை இன்னும் அதிகமாய் உற்சாகப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். இப்போதும் சுவாமி, உம்முடைய ஊழியத்திற்கென்று பிள்ளைகள் கொடுத்திருக்கிற அன்பின் காணிக்கைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், தசம பாகங்கள் அனைத்தையும் தேவநீர் அங்கீகரித்ததற்காய் நன்றி. இவருடைய ஆசீர்வாதங்களை இப்படி தனி வாழ்விலே குடும்ப வாழ்விலே நிறைவாய் தந்து இப்படிய வாழ்வை மேன்மைப்படுத்துவதற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். உம்முடைய மாறாத கிருபையின் கருத்துக்குள்ளாய் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.